கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 மற்றும் 48. மத்தேயு 13, 47, 48. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். Jesus said to the disciples, "The kingdom of heaven is like a net thrown into the sea, which collects fish of every kind. When it is full, they haul it ashore and sit down to put what is good into buckets, what is bad they throw away." விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமைகளை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று கூறியிருப்பதை குறித்து ஆழமாக சற்று நேரம் தியானிப்போம். இங்கு கூறப்பட்டுள்ள வலை சுவிசேஷம், கடல் உலகம், சகல விதமான மீன்கள், எல்லா இனத்தவரும், அதாவது ஜாதி, மொழி, சமூக வேறுபாடுகள் அற்ற மனித குலம். வலை வீசுபவர் சீடர்கள், தேவ பணியாளர்கள், சுவிசேஷக்காரர்கள். சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் பொழுது பலவிதமான மனிதர்கள் அதில் சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் கடைசியில் தேவன் நீதி தீர்ப்பின் போது நன்மை செய்பவர்கள் தீமையை செய்பவர்களிடம் இருந்து பிரிக்கப்படுவார்கள். இதை வலியுறுத்தவே அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இதனால் இந்த உவமை நியாய தீர்ப்பின் நிச்சயத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தின் பரவலையும் காட்டுகிறது. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 4:19 வாசிக்கிறோம். சீஷர்கள் சுவிசேஷத்தால் ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருகிறார்கள். பின் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறுவதை மார்க் 16:15 வாசிக்கிறோம். வலை கடலிலே போடுவது போல சுவிசேஷம் அனைத்து பகுதிகளிலும் பரவ வேண்டும். மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிப்பார் என்பதை மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது கடைசி நாளில் நல்ல மீன்கள் தீய மீன்கள் பிரிக்கப்படும் என்பதை வலியுறுத்துகிறது. சுவிசேஷ வலையில் உள்ள
பரலோக ராஜ்யம். வலை வீசப்பட்ட இடம் கடல். உலகம் பாவத்தில் ஆழ்ந்து இருக்கிறது. சுவிசேஷம் உலகம் முழுவதும் விரிக்கப்பட்டிருக்கிறது. வலை, அதாவது சுவிசேஷம், யாரையும் தவிர்க்காமல் அனைவரையும் அழைக்கிறது. சுவிசேஷ வலையில் நல்லவர்களும் பொய்யானவர்களும் விசுவாசம் உள்ளவர்களும் வெறும் பெயர் விசுவாசிகளும் இருப்பர். மீன்களின் பல்வேறு தன்மை, அதாவது மனிதர்களின் வேறுபாடுகள். தேவனுடைய ராஜ்யத்தில் வண்ணம், ஜாதி, மொழி, சமூக நிலை எதுவும் பாகுபாடு செய்யப்படாது. ஆனால் ஒவ்வொருவரின் நம்பிக்கை மற்றும் வாழ்க்கை தன்மை முக்கியம். கடைசியில் பிரிக்கப்பட்ட உண்மை, அதாவது நல்லவர்கள் தேவ ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், தீயவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். இது நியாய தீர்ப்பின் எச்சரிக்கை. வலை நிரம்பிய போது, அதாவது காலம் நிறைவடையும் போது தேவனுடைய ரட்சிப்பு திட்டம் முழுமை அடையும். கரைமேல் இழுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். உலகத்தின் முடிவில் நியாய தீர்ப்பிற்காக எல்லோரும் தேவனுடைய முன்னிலையில் கொண்டு வரப்படுவார்கள். நல்லவைகளை பாத்திரங்களில் சேகரித்தார்கள். இது தேவனுக்கு பிரியமானவர்கள், விசுவாசிகள், நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. கெட்டவைகளை வெளியே எறிந்தார்கள், அதாவது விசுவாசம் இல்லாதவர்கள், தீய செயல்களில் நிலைத்தவர்கள், சுவிசேஷத்தை புறக்கணித்தவர்கள் நரகத்தில் ஒதுக்கப்படுவார்கள். இதை ஒத்துக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனங்கள் நமக்கு போதிக்கும் பாடங்கள்: நாம் வலையில் சிக்கியுள்ளோமா, அதாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோமா என்பதை முதலில் நமக்கு நாமே கேட்டு தீர்மானிக்க வேண்டும். வலையில் இருப்பது மட்டும் போதாது, நல்ல மீன்களாக இருக்க வேண்டும். அங்கதான் அண்டர்லைன். அதாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, விசுவாசத்திலும் வாழ்க்கை நடத்தையிலும் உண்மையாய் நிலைத்திருக்க வேண்டும். நாமும் மீனவர்களைப் போல, அதாவது தேவ ஊழியக்காரர்களாய் சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், இந்த உவமை தேவனுடைய ராஜ்யத்தின் பரவலையும் கடைசியில் வரும் நியாய தீர்ப்பையும் வலியுறுத்துகிறது. அதனால் நாம் வலையில் இருக்கிறோம் என்பதற்கு பின் நல்ல மீன்களாக கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வதே முக்கியம். நல்ல மீன்களாக வாழ்வதோடு மீன்களை பிடிக்கிறவர்களாகவும், தேவ ஊழியர்களாக, வலை வீசுகிறவர்களாக, அதாவது சுவிசேஷத்தை பரப்புகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஸோ தேவ பாதம் பணிந்து நம்முடைய கோரிக்கையை அவர் கரத்தில் வைப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமது சுவிசேஷ வலையில் எங்களையும் சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெறும் பெயர் விசுவாசிகளாய் இல்லாமல் நல்ல மீன்களாய் உமக்கு பிரியமான விசுவாசிகளாக இருக்கும்படி எங்களை வழி நடத்தும். சுவிசேஷத்தை பரப்பும் மீனவர்களாக எங்களையும் மாற்றி பலரை உமது ராஜ்யத்திற்கு இழுத்து வரும் கிருபையையும் தாரும். இறுதி நாளில் உமக்கு பிரியமானவர்களின் வரிசையில் நாங்களும் நிற்க கிருபை செய்து உமது சந்நிதியில், அதாவது பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை அடைய செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க.
எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.